அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச். இது ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலில் போய் பல எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஜென்ரல் இங்கிலீஷ் 2025 புது சிலபஸில் கொடுத்துருக்க எல்லா கிராமர் டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். ரொம்ப இன்டெப்த்தாக கவர் பண்ணியிருப்போம். ஏன்னா கிராமர் பார்ட்டில் நம்ம நிறையா மார்க் ஸ்கோர் லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சுங்கிறது பழைய சிலபஸில் கிடையாது. பட் ஆனால் ஃபஸ்ட் டைமாக அந்த டைம் உள்ளே கொண்டாந்துருக்காங்க. இதோட ஃபுல் வீடியோ உள்ள போட்டிருக்கேன். ஃபுல்லாக பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை லிசன் பண்ணுங்கள். இதை கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஆக்சுவலாக பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி அந்த டாபிக் பார்த்துருப்போம். சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் பார்த்துருப்போம். இது எல்லாத்தையும் விட கிராமர் பார்ட்டில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாபிக்னா அந்த டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் தான். நிறைய விஷயங்களை ரொம்ப மைன்யூட்டாக கவனிச்சா மட்டும்தான் இதை மாற்ற முடியும். நம்மளுடைய சின்ன ஒரு மாற்றம் கூட நம்மளோட ஒரு மார்க் லூஸ் பண்ண வச்சிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக மாற்ற முடியுமோ மாற்றி, எவ்வளவு தெளிவாக சிம்பிளாக என்ன சொல்கிறது பிக்சரைஸ் பண்ண முடியுமோ எல்லாமே பிக்சரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், நம்ம டேரக்டாக லெசனுக்குள்ளே போயிடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் இதை நம்ம பார்க்க போகிற டாபிக் டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச். ஃபஸ்ட்டு டைரக்ட் ஸ்பீச்னா என்ன, இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்ன அப்படிங்கிற சொல்லிடுறேன். டைரக்ட் ஸ்பீச்சுங்கிறது ஒரு பர்சன் அல்லது ஒரு விஷயம் டைரக்டாக பேசுறது. இன்டைரக்ட் ஸ்பீச்சுங்கிறது தேர்ட் பர்சனாக இருந்து பேசுறது. புரியுதா உங்களுக்கு? இப்போ டைரக்ட் ஸ்பீச்சுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். டைரக்ட் ஸ்பீச், இந்த ராஜா செட் டு கண்ணன். ராஜா வந்து கண்ணன்ட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, ஐ எம் டாக்கிங் வித் ஹர் நவ். நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அதே இன்டைரக்ட் ஸ்பீச்ல பாருங்க, தேர்ட் பர்சன் இப்போ நம்மளே வந்து தேர்ட் பர்சனா வந்து பேசுறது. ஹி வாஸ் டாக்கிங் வித் ஹர் தென். அவகிட்ட பேசிட்டு இருந்தான் அப்போ. அப்போ புரியுதுங்களா? ஸோ நம்மளே ஃபர்ஸ்ட் பர்சனா இருந்து பேசுறதா டைரக்ட் ஸ்பீச், நம்மளே தேர்ட் பர்சனா இருந்து பேசுறதா டைரக்ட் ஸ்பீச். இதை சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். முதல் டைரக்ட் ஸ்பீச்னா என்ன, இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ இந்த ராஜா செட் டு கண்ணன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ராஜா வந்து செட் டு சொன்னான். இதை நம்ம எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்திரம் அப்படின்னா, ராஜா டோல்டு கண்ணன். ராஜா வந்து சொன்னா, நான் வந்து சொல்றேன் அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்குல்ல. ராஜா வந்து சொல்றான் அப்படிங்கிறதுக்கும் ராஜா சொன்னாங்கிறது வித்தியாசம் இருக்கு. அதான் இதுல மாத்திருக்கும். சரிங்களா? இல்லை நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. சரிங்களா? இப்போ நேராக டாபிக்ல போயிடலாம். இந்த இமேஜ் வந்து தெளிவாக புரியணுங்கிறதுக்கான டைரெக்டாக இமேஜை கட் பண்ணி உள்ள வேர்டில் காப்பி பண்ணிட்டேன். ஏன்னா இது ரொம்ப கிளாரிட்டியான எக்ஸ்பிளேஷனை கொடுக்குது. ஏன்னா இது எப்படி பாயிண்டாக சொன்னாலும் இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கஷ்டம். ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றணும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் என்னென்ன ஃபார்மேஷன்லாம் வருதுன்னு முதல்ல பாருங்க. ஒரு சென்டென்ஸ் இருந்தால் ஸ்பீக்கர் இருக்கு, அடுத்த ராஜாங்கிறது ஸ்பீக்கரா இருக்கு, செட்டுங்கிறது ரிப்போர்ட்டிங் வெர்பா இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, ரிப்போர்ட்டிங் வெர்பா இருக்கு. கண்ணன்கிறது லிசனரா இருக்கு. அதுக்கப்புறம் ஐங்கிறது ப்ரோனவுன் வருது. இது இல்லாம கன்ஜெக்ஷன் வருது. இது இல்லாம ரிப்போர்ட்டட் வெர்பு வருது. இது இல்லாம ப்ரோனவுன் திரும்ப வருது. அதுக்கப்புறம் டைம் அட்வர்பியல் வருது. டைம் அட்வர்பியல் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ ஒரு சென்டென்ஸ்னு எடுத்துக்கிட்டா 7 பார்ட்ஸா பிரிக்க முடியும். ஓகேவா? ஸ்பீக்கர் ஃபர்ஸ்ட் யாரு பேசுறாங்களோ அவங்க ஸ்பீக்கர். அடுத்த ரிப்போர்ட்டிங் வெர்பு. ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் எப்படி பிரிச்சுக்கான்னு பாருங்க. ரிப்போர்ட்டிங் ஸ்பீச், ரிப்போர்ட்டர் ஸ்பீச். ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சுங்கிறது என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸை ப்ரெசன்ட் கண்டினியூஸை குறிக்குது, ஐஎன்ஜி இருக்கனால. ஸோ இப்போ நடந்துகிட்டு இருக்கு, சொல்லிட்டு இருக்கான். ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சுங்கிறது அவன் சொன்ன விஷயம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் முதல். ரிப்போர்ட்டிங் ஸ்பீச் எது, ரிப்போர்ட்டர் ஸ்பீச் எதுன்னு தெளிவாக நீங்க புரிஞ்சுக்க. கொட்டேஷனுக்குள்ள வர்றது ரிப்போர்ட்டர் ஸ்பீச். கொட்டேஷனுக்கு இல்லாமல் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரிப்போர்ட்டிங் ஸ்பீச். ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சுக்குள்ள தான் என்னென்ன வருது, ஸ்பீக்கர் வருது, ரிப்போர்ட்டிங் வெர்பு வருது, லிசனர் வருது. அடுத்த ஐங்கிறது ப்ரோனவுன் வருது, ரிப்போர்ட்டட் வெர்பு வருது, ப்ரோனவுன் வருது, அது இல்லாமல் அட்வர்பியல் ஃபார்ம் வருது. ஸோ இத்தனை ஃபார்மையும் நம்ம ரூல்ஸுக்கு தகுந்தாப்புல மாற்றணும். இப்போ ஜஸ்ட் நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றணும். எக்ஸாம்பிள் பாருங்க. ஓகேவா? இங்க ராஜா இருக்கா? ஸோ ஸ்பீக்கராகவே போடுறோம் ராஜா. அதுக்கப்புறம் செட்டுன்னு இருக்கு, அதை டோல்டுன்னு மாத்திருக்கோம். ஏன் மாத்திருக்கோம்? நான் ஏற்கனவே சொன்னேன், ராஜா சொன்னாங்கிறது, ராஜா சொல்றேன் அப்படிங்கிறதுக்கும் ராஜா சொன்னாங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப செட்டுவோட ஃபார்மேஷன் டோல்டுங்கிறது பாஸ்ட். ஸோ நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம், ராஜா வந்து கண்ணன்ட்ட சொன்னா, அவ கூட பேசிட்டு இருக்கான் அப்படிதான் மீன் பண்ணி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ லிசனருக்கு யாரு, கண்ணன். கரெக்டா? லிசனர் வந்து இங்க இருக்கு, கண்ணன். அடுத்த கன்ஜெக்ஷன் வேர்டு தட்டு ஏன் சேர்த்திருக்கோம் அப்படிங்கிற சொல்றேன்.
அடுத்த ப்ரோனவுன் வந்து ஐங்கிறது ப்ரோனவுன் தான். ஸோ ஐயை தேர்ட் ஃபார்மேட் மாற்றும் போது ஹி. அடுத்து ஐ எம் டாக்கிங்கை மாற்றும் போது வாஸ் டாக்கிங், பாஸ்ட்டுக்கு மாறிடும். ஹெர்ராவே போட்டலாம், ஏன்னா அது தேர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஸோ நவுங்கிற அட்வர்பால் தென் மாறும். சரிங்க, இது இப்போ வந்து எப்படி இதை வந்து செட் டு டோல்டு தான் மாத்தினாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐய ஹீன் மாத்திரம் தெரிஞ்சுக்கிறது? ஹெர்னே ஏன் போடுறீங்க, நவ்வை ஏன் தென் மாத்துறீங்க, இதெல்லாம் ஒரு டவுட் இருக்கும்ல. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன். கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த 7 ஸ்டெப்ஸ் தான். ஓகேவா? கீழே பாருங்க, 7 ஸ்டெப்ஸ் டு சேஞ்ச் டைரக்ட் ஸ்பீச் டு இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? ஸோ இந்த 7 விஷயத்த நீங்க ரிமெம்பர் பண்ணிட்டீங்கன்னா டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சை தெளிவாக என்ன பண்ணிடலாம், ஸோ நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ரிப்போர்ட்டிங் வெர்ப். முதல் ரூல் என்ன? ரிப்போர்ட்டிங். மாடிஃபை இஃப் டு சூட் த சென்டென்ஸ் டைப். ரிப்போர்ட்டிங் வெர்ப்னா முதல் என்ன, எங்க இருக்கு ரிப்போர்ட்டிங் வெர்ப்? இங்க இருக்கா ரிப்போர்ட்டிங் வெர்ப்? இதான் ரிப்போர்ட்டிங் வெர்ப். கரெக்டா? ஸோ இதை தான் ஃபர்ஸ்ட் ரூல் 1 என்ன, இதை முதல் மாடிஃபை பண்ணணும். எப்படி மாடிஃபை பண்றதுன்னு டேபிள் 1 பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். டேபிள் 1 எங்க இருக்கு? தான் டேபிள் 1. ஓகேவா? டேபிள் 1. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ சென்டென்ஸ் டைப்பு, ரிப்போர்ட்டிங் வெர்பு, கன்ஜெக்ஷன், முதல் 2 ரூல் இதுக்குள்ள அடங்கிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்தோடனே அது என்ன டைப்புன்னு நீங்கள் பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கா, இல்லை இன்ட்ராகேட்டிவாக இருக்கா, இல்லை இம்பரேட்டிவாக இருக்கா, இல்லை எக்ஸ்க்ளமேட்டிவாக இருக்கா. இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்னா சிம்பிளாக ஸ்டேட்மெண்ட்டாகவே இருக்கும், ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கும். இன்ட்ராகேட்டிவ்னா கொஸ்டின் மார்க் இருக்கும் கண்டிப்பாக. இம்பேரட்டிவ்னா ஆர்டராகவோ இல்லை கமாண்டாவோ இல்லை ரெக்வஸ்டாவோ இல்லை அட்வைஸாவோ வார்னிங்காவோ இருக்கும். எக்ஸ்க்ளமேட்டரிங்கிறது ஆச்சரிய குறி இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் வேர்ட்ஸ் இருக்கும். இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இதில் எப்போ டவுட் வரும் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இம்பேரட்டிவும் ஃபுல் ஸ்டாப்ல முடியும். அப்போ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும், என்ன இது ஸ்டேட்மெண்ட்டா இம்பேரட்டிவா அப்படின்னு. பட் ஆனால் அந்த கொஸ்டினோட அர்த்தத்தை புரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது கமாண்டா, ரெக்வஸ்டா, அட்வைஸாங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அது எந்த விதமான இன்ஃபர்மேஷன் தராது இம்பேரட்டிவ் வந்து. ஸோ இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அது ஸ்டேட்மெண்ட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டிங் வெர்பு என்ன வேர்டா இருக்குன்னு பார்க்கணும். சேவா இருந்தா செட்டுன்னு மாற்றணும், சேஸா இருந்தா செட்டுன்னு மாற்றணும், சே டூவா இருந்தா டெல்லுன்னு மாற்றணும், சேஸ் டூவா இருந்தா டெல்ஸ்ன்னு மாற்றணும், செட் டூவா இருந்தா டோல்டுன்னு மாற்றணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ எல்லாத்துலேயும் டூ வந்தா, இது ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சு நான் டூ வந்தா மட்டும்தான் மாறும். சே டூன்னு வந்தா டெல்லுன்னு மாறும், சேஸ் டூன்னு வந்தா டெல்ஸ்ன்னு மாறும், செட் டூன்னு வந்தா டோல்டுன்னு மாறும். சேன் இருந்தா செட்டு, சேஸ் இருந்தா செட்டு. அதை நம்ம மாற்றவே தேவையில்லை. அதை செட்டுன்னு போட்டுக்கலாம். இங்கே டெல்லு, டெல்ஸ், டோல்டு எல்லாமே டூ சேரும்போது மட்டும்தான் டீல ஆரம்பிக்கும். புரியுதுங்க உங்களுக்கு? டூவும் சேர்ந்து வரணும், அப்போதான் இங்கே டெல்லு, டெல்ஸ், டோல்டுன்னு மாறும். ஸோ இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்குமே ஒரே கன்ஜெக்ஷன் வேர்டு தான். நமக்கு ஒரு ஈஸி என்னன்னா தட்டு மட்டும்தான். எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்குமே ஒரே கன்ஜெக்ஷன் வேர்டு தட்டு மட்டும்தான். சரிங்களா? ஓகே, சரிங்க. இப்போ இன்ட்ராகேட்டிவ்னு கண்டுபிடிச்சிட்டோம். இன்ட்ராகேட்டிவ் WH ஃபார்ம்ல இருக்கும், இல்லை ஹவுன்னு கொஸ்டின் ஃபார்ம்ல இருக்கும், இல்லை SR நோட் டைப் கொஸ்டினா இருக்கும். இதை வச்சு கண்டுபிடிச்சலாம் WH ஃபார்ம்ட்டு. இதை எப்படி மாத்துறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி சேம் கொஸ்டின் வேர்ட் இஃப் ஆர் வெதர், கன்ஜெக்ஷன் வந்து இஃபோ அல்லது வெதரோ போட்டுக்க முடியும். இஃபோ அல்லது வெதர், 2 வேர்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இம்பேரட்டிவ் ஃபார்மில் வந்து வெர்பு ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் வர மாதிரி இருக்கும். ஓகே, எஸ்ஆர்ஓ டைப்புக்கு இஃப் ஆட் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் ரிப்போர்ட்டிங் வெர்பை எப்படி மாற்றுறதுன்னு டேரெக்டாக அதில் பாருங்கள். ஸோ WHக்கு ஹவுக்கு எப்படி வரும், SRO டைப்புக்கு எப்படி வரும், கீழே சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அடுத்த இம்பேரட்டிவ் இருக்குது, என்ன பண்ணலாம், சே, செட் டு அப்படின்னு இருக்கும். சேன்னு கொடுக்கலாம், இல்லை செட்டுன்னு கொடுக்கலாம். சேன்னு கொடுத்தா ஆர்டராக இருக்கலாம், செட்டுன்னு கொடுத்தா ஆஸ்டாக இருக்கலாம், கமாண்டாக இருக்கலாம், ரெக்வஸ்டாக இருக்கலாம், அட்வைஸ்டாக இருக்கலாம், வார்னடாக இருக்கலாம், சஜஸ்டடாக இருக்கலாம், இல்லை டோல்டாக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி வேணாலும் மாறும். அப்படிங்கிறதுக்கு எதை பொறுத்து கண்டுபிடிக்க முடியும்னா, சொல்லியிருக்க சென்டென்ஸை பொறுத்தா கண்டுபிடிக்க முடியும். அது கமாண்டாக இருக்கா, ரெக்வஸ்டாக இருக்கா, அட்வைஸாக இருக்கா, வார்னிங்காக இருக்கான்னு அதை பார்த்து தான் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். இதோட கன்ஜெக்ஷன் வேர்டுனா டூ, கம்பல்சரி டூ சேர்த்தாகணும். டோன்ட்னு ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா நாட் டூன்னு மாற்றணும். இப்போ எக்ஸ்க்ளமேட்டிவ் அதே மாதிரி சே செட்டுன்னு இருக்கும், அது எக்ஸ்க்ளைம்னு மாற்றலாம், எக்ஸ்க்ளைம் ஜாய்ஃபுல்லின்னு மாற்றலாம், எக்ஸ்க்ளைம் சேட்லின்னு மாற்றலாம். அது கொடுத்துருக்க வேர்டு ஹரான் ஆரம்பிச்சுதான் ஜாய்ஃபுல்லி, அலாஸ் அந்த மாதிரி சோகமான வார்த்தைகள் ஆரம்பிச்சுதான் சேட்லி. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். இதோட ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எக்ஸ்க்ளமேட்டரிக்கும் ஒரே காமன் கன்ஜெக்ஷன் வேர்டு தான் தட்டு மட்டும்தான். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ 2 ரூல் முடிஞ்சிருச்சு. என்ன ரூல் முடிஞ்சிருச்சு? ரிப்போர்ட்டிங் வெர்பை எப்படி மாற்றணும் ரூல் முடிஞ்சிருச்சு. ஆட் கன்ஜெக்ஷன் அக்கார்டிங் டு த ரெஃபர் டேபிள் 1 இதுவும் முடிஞ்சிருச்சு. புரிஞ்சிச்சா? இப்போ முதல் 2 ரூலை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அடுத்து ரிமூவ் கொட்டேஷன் மார்க்ஸ். இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றும் போது கொட்டேஷன் மார்க்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கொட்டேஷன் இருக்கா, இதெல்லாம் தூக்கிடணும். இந்த கொட்டேஷன்லாம் தூக்கிடணும்.
ஓகே, அதான் சொல்றாங்க. இங்க இருக்காது பாருங்க. அடுத்து சேஞ்ச் ப்ரோனவுன்ஸ் இன் த ரிப்போர்ட்டர் ஸ்பீச் ரெஃபர் டேபிள் 2. இப்போ ப்ரோனவுனை மாத்துங்க, ப்ரோனவுனை மாத்துங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெஃபர் டேபிள் 2வா? ஓகே, நேரா டேபிள் 2குள்ள போயிருங்க. டேபிள் 2 இங்க இருக்கு. இதான். இப்ப ரெஃபர் டேபிள் 2, ஃபர்ஸ்ட் பர்சன், நம்பர், சப்ஜெக்ட் கேஸ், பொசசிவ் கேஸ், அப்ஜெக்டிவ் கேஸ். இது இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், செகண்ட் பர்சன் சிங்குலர், செகண்ட் பர்சன் ப்ளூரல், தேர்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் ப்ளூரல். இந்த வேர்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் என்னங்கிறது தெளிவாக சொல்றேன் பாருங்க. சப்ஜெக்டா வரும்போது ஐ, பொசசிவ் வரும்போது ஐ, அப்ஜெக்டிவ் வரும்போது மீ. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் தான். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் தான். இது எல்லாமே செகண்ட் பர்சன் சிங்குலர் தான். இது எல்லாமே செகண்ட் பர்சன் ப்ளூரல் தான். ஓகேவா? இது எல்லாமே தேர்ட் பர்சன் சிங்குலர் தான். ஷி, ஹர், எல்லாமே தேர்ட் பர்சன் சிங்குலர் தான். இது எல்லாமே தேர்ட் பர்சன் ப்ளூரல் தான். தேர், தெம் எல்லாமே. ஃபர்ஸ்ட் எது சிங்குலர், எது ப்ளூரல், எது செகண்ட் பர்சன் சிங்குலர், எது செகண்ட் பர்சன் ப்ளூரல், எது தேர்ட் பர்சன் சிங்குலர், எது தேர்ட் பர்சன் ப்ளூரல்ங்கிறது நீங்க தெளிவா இருக்கும். அதுக்கு தான் அந்த டேபிளேஷன் போட்டு கொடுத்துருக்கேன். இதை தெளிவா படிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ ரூல்ஸ் படி எப்படி மாத்தணும் அப்படிங்கிற சொல்றேன். ப்ரோனவுன் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் ஃபார் ப்ரோனவுன் சேஞ்சஸ் இன் டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் எப்படி மாத்தணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ப்ரோனவுன்ஸ் இன் டைரக்ட் ஸ்பீச் ரெஃபர் டு எய்தர் த ஸ்பீக்கர் ஆர் த லிசனர். கொடுத்திருக்க ப்ரோனவுன் வந்து ஸ்பீக்கரையோ லிசனரையோ எப்படி வேணாலும் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கும். பட் சேஞ்ச் தெம் அப்ரோப்ரியேட்லி வென் கன்வெர்ட்டிங் டு இன்டைரக்ட் ஸ்பீச். அப்போ மாற்றும் போது இப்போ ஸ்பீக்கர் ப்ரோனவுன்ஸ் ஸ்பீக்கரை குறிக்கிற மாதிரி தான் அது எப்படி இருக்கும்? ஐ, மை, மீ, வி, அவர், அஸ். இதெல்லாமே ஸ்பீக்கர். எங்களுக்கு, எனக்கு, என்னுடையது, நான் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்ப ரெஃபர் டு த ஸ்பீக்கர் அண்ட் ஷுட் பி ரீப்ளேஸ்டு பேஸ்ட் ஆன் தி சப்ஜெக்ட் இன் த ரிப்போர்ட்டிங் பார்ட். அப்ப பார்ட்ல எப்படி மாத்தணும் அப்படின்னா, ஐய, ஹீனோ. இஃப் த ஸ்பீக்கர் இஸ் இன் த தேர்ட் பர்சன் நம்ம மாத்துறோம். ஐ, ஹி, மை, ஹிஸ், மீ, ஹிம் இப்பெல்லாம் மாற்றணும். கன்வெர்ட் ப்ரௌன் லைக் திஸ். ஐய ஹியாவும், மைய ஹிஸ்ஸாவும், மீய ஹிம்னு மாற்றணும். ஓகேவா? இந்த ஸ்பீக்கர் இந்த தேர்ட் பர்சனுக்கு மாற்றும் போது. ஓகேவா? ஓகே. இஃப் த ஸ்பீக்கர் ரிமைன்ஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன், நோ சேஞ்ச் இன் நீடர். இஃப் த ஸ்பீக்கர் ரிமைன்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் பர்சன், நோ சேஞ்ச் இன் நீடர். ஐய ஐனே போடுறோம், மைய மைனே போடுறோம், விய வினே போடுறோம், எக்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ ஸ்பீக்கர் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனாவே இருக்க என்ன சொல்லுவோம், மாற்ற தேவையில்லை, ஃபர்ஸ்ட் பர்சன்லேயே தான் இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்றோம்? ஐயா ஐனே போட்டுக்கணும், மைய மையனே போட்டுக்கணும், விய வியனே போட்டுக்கணும். இந்த ஒரு தனித்துவமான ஒரு ஏரியா ஒரு இடத்துல வரும், ஒரு டஃப்பான ஏரியா. அப்ப நான் அதை சொல்றேன், அது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். நம்ம தேர்ட் பர்சனா மாற்ற தேவையில்ல, ஃபர்ஸ்ட் பர்சனாவே இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே போட்டுக்கணும். அவ்வளவுதான். ஓகே. அடுத்து இப்போ லிசனர் பார்ட் பார்க்க போறோம். யூ, யுவர், யூ இதெல்லாமே லிசனர்ல இருக்க சிங்குலரா வரும். இதை இப்போ தேர்ட் பர்சனுக்கு மாற்றணும் அப்படின்னா யூவர் ஷீன்னு மாற்றலாம், யுவர் ஹெர்ன்னு மாற்றலாம், யுவர் ஹெர்ன்னு மாற்றலாம். ஒரு லிசனரும் ஃபர்ஸ்ட் பர்சனாகவே பண்ணணும் அப்படின்னா யூஎ மீன் போட்டுக்கணும், யுவர் மைன் போட்டுக்கணும், யூஆர்ஸ்ன்னு போட்டுக்கணும். லிசனரை ஃபர்ஸ்ட் பர்சனாகவே வச்சுக்கணும் அப்படின்னா யுவ மீ, யுவர் மை, யூஆர்ஸ். ஸோ ரிப்போர்ட்டட் தேர்ட் பர்சன் இருக்கு அப்படின்னா இப்போ ரிப்போர்ட்டட் தேர்ட் பர்சன் ப்ரொனவுன்ஸாகவே இருக்கு அப்படின்னா ஹி, ஹிஸ், ஷி, ஹர், இட்ஸ், தேர் எல்லாத்தையுமே ஜஸ்ட் அப்படியே போட்டுக்கணும் தான். ஹி, ஹர், இட்டு, தே. ஆல்ரெடி அவன் கொடுக்கும் போதே தேர்ட் பர்சன்ல தான் கொடுத்துருக்கான் அப்படின்னா அதை என்ன பண்ண தேவையில்லை, அதை நம்ம மாற்ற தேவையில்லை. புரிஞ்சுங்களா? ஓகே. இப்போ செகண்ட் பார்ட் ஓவர். கீழே ஏதாவது இருக்கான்னு பார்த்துடலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நேராக எத்தனை ரூலை முடிச்சிருக்கோம்? கிட்டத்தட்ட 4 ரூல் முடிச்சாச்சு. அடுத்து சேஞ்ச் த டென்ஸ் இன் த ரிப்போர்ட்டர் ஸ்பீச் ரெஃபர் டேபிள் 3. டேபிள் 3 டேபிள் 3 போயிடலாம். டேபிள் 3 இப்ப இது வெர்பு இன் டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு, இது இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்தணும். ஸோ டென்ஸ் ஃபார்ம் என்ன இருந்தா என்ன மாத்தணும்? இப்ப ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருந்தா பாஸ்ட் ஃபார்முக்கு மாத்தணும். ஆம், இஸ்ஸாருங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், ஸோ வாஸ் வேறுங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். ஹேவ், ஹேஸ்ங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், ஹேடுங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். ஒருவேளை பாஸ்ட் ஃபார்ம்லேயே இருந்துச்சு அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு மாற்றணும். பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு எல்லாத்தையும் மாற்றிடணும். ஹேடு அந்த மாதிரி சேர்த்துடணும். ஹேடு ப்ளஸ் வெர்பு அந்த மாதிரி வந்துடும். இப்போ வில் இருக்கு அப்படின்னா உட்னு மாத்திரம்,
ஷால் இருக்கு அப்படின்னா ஷுட்னு மாத்திரம், கேன் இருக்கு அப்படின்னா குட்னு மாத்திரம், மே இருக்கு அப்படின்னா மைட்னு மாத்திரம், அதோட பாஸ்ட் டென்ஸை மாத்திரம். மஸ்ட்னு இருக்குன்னா ஹேட்னு மாத்திரம், நீட் நாட் இருக்கு, நீட் நாட்னு இருக்கு அப்படின்னா டிட் நாட் ஹேவ் டு மாத்திரம், இல்ல வுட் நாட் ஹேவ் டு மாத்திரம். ஸோ அப்ப வெர்போட டென்ஸ் ஃபார்மை மாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அந்த வெர்போட டென்ஸ் ஃபார்ம் என்ன? ப்ரெசன்ட்ல இருந்தா பாஸ்ட், பாஸ்ட்ல இருந்தா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மாத்திரம். அதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட், சாரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்ல, பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்ப 5th ரூலும் முடிஞ்சிருச்சு. அடுத்த 6th ரூல் என்ன? அட்ஜஸ்ட்மெண்ட் டைம் அண்ட் பிளேஸ் அட்வர்பியல் டேபிள் 4. ஓகே, இப்போ டேபிள் 4ல நம்ம என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அட்வர்ப்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். டேபிள் 4, டேபிள் 2 தான் வந்திருக்கா? டேபிள் 2. இதுல ஆக்சுவலா இந்த டென்ஸ்ல ஒன்று கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை முடிச்சிருவோம். எக்ஸாம் அப்ளை தீஸ் சேஞ்சஸ் ஒன்லி when the reporting verb in the past example said. செட்னு இருந்தா மட்டும்தான் அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணணும். ஒருவேளை எக்ஸாம்பிள் சேஸ் அப்படின்னு இருக்குன்னா நம்ம மாற்றவே கூடாது. ஓகேவா? இம்பேர் சென்டென்ஸ்லையும் சி செட்னு இருந்தா கண்டிப்பா மாற்றலாம். நோ டென்ஸ் சேஞ்ச் ஃபார் இம்பேரிட்டிவ் சென்டென்ஸ்க்கும் மாற்ற தேவையில்ல. சி செட் டூ யுவர் ஒர்க் அதுலேயும் மாற்ற தேவையில்ல. கம்பல்சரி என்ன இருக்கணும்? ரிப்போர்ட்டிங் வெர்ப் இருந்தால் எக்ஸாம்பிள் சேஸுங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நோ டென்ஸ் சேஞ்ச் ஃபார் இந்த இடத்துக்கு மாற்றக்கூடாது. ஓகேவா? ஃபார் சென்டென்ஸ் வித் 2 வெர்ப்ஸ் சேஞ்ச் இன் த ஒன்லி த ஃபர்ஸ்ட் வெர்ப். 2 சென்டென்ஸ் வெர்ப் ஃபார்ம் இருக்கு அப்படின்னா ஸோ ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை மட்டும் மாற்றினா போதும். 2 சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 2 வெர்பு இருக்கு அப்படின்னா முதல் வெர்பை மட்டும் மாற்றினால் போதுமானது. சரிங்களா? ஸோ இப்போ ஓரளவு கிளாரிட்டியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டைரக்டா இந்த டேபிளுக்கு வந்துடலாம். டேபிள் 4 அட்வர்பை எப்படி மாத்துறது? திஸ்ன்னு இருந்தா தட்டு, தீஸ்ன்னு இருந்தா தோஸ், ஹியர்னா தேர், தஸ்னா சோ, நவ்னா தென். ஃபர்ஸ்ட் நவ் தென்னு மாத்திருப்பீங்க. இப்போனா அப்போ, அகோனா முன்னாடி, டுடேனா தட் அந்த நாள் அப்படின்னு அர்த்தம், டுநைட்னா தட் நைட் அப்படின்னு அர்த்தம். ஸோ லாஸ்ட் வீக்கு ப்ரீவியஸ் வீக், லாஸ்ட் மந்த், இயரை இயர், எஸ்டர்டேவை த ப்ரீவியஸ் டே, த டே பிஃபோர்னு சொல்லலாம், டுமாரோவை த நெக்ஸ்ட் டே, டே ஆஃப்டர், த ஃபாலோயிங் டேன்னு சொல்லலாம், நெக்ஸ்ட் வீக்கு த வீக், த மந்த், இயர் ஆஃப்டர்னு சொல்லலாம். ஓகேவா? பிகாஸ் இந்த டைம் ஃப்ரேம் ஏன் மாத்திரம் அப்படின்னா ஃப்ரம் டைரக்ட் ஸ்பீச் டு இன்டைரக்ட் ஸ்பீச், பிகாஸ் த ஷிஃப்ட் இன் த ஸ்பீக்கர் கான்டெக்ஸ்ட். அவன் சொல்றப்போ நம்ம அதை சொல்ல போறோம் இல்ல, அது நடந்து முடிஞ்சப்பறம் தான் அதை பத்தி நம்ம பேசவே முடியும் இல்லையா? தேர்ட் பர்சன் இருந்து, அதான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ அடுத்த ரூலும் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பார்க்கலாம்? அடுத்த 7வது சென்டென்ஸ், 7வது ரூல் ஃபார் இன்ட்ராகேட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இது வந்து இன்ட்ராகேட்டிவ்க்கும் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்க்கும் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் கன்ஜக்ஷன் ensure subject come first followed by the auxiliary verb. எங்க சொல்றாங்க? இன்ட்ராகேட்டிவ்க்கும் எக்ஸ்க்ளமேட்டரிக்கும், இன்ட்ராகேட்டிவ்க்கும் எக்ஸ்க்ளமேட்டரிக்கும் சப்ஜெக்ட் தான், கன்ஜக்ஷனுக்கு அடுத்த சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் வரணும், அதை தொடர்ந்து தான் ஆக்சிலரி வெர்போ இல்லை மற்ற வெர்புகளோ வரணும், அதுல நீங்க உறுதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. மாற்றும் போது இந்த ஃபார்மேட்ல அவங்க சொல்றாங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ ஓரளவு ஃபுல்லா நம்ம டேபிள் ஃபுல்லா என்ன பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. கரெக்டுங்களா? ஓகே. இப்போ டைரக்டா சின்ன சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்ல முக்கியமா படிக்க வேண்டியது 4 டேபிள், அந்த ஃபார்மேஷன், இதை மட்டும் படிச்சீங்கன்னா போதும். ஓகே. பேசிக் ரெக்யர்மெண்ட் மெமரைஸ் த ப்ரோனவுன் லிஸ்ட் ஃபார் ஈஸி ரெஃபரன்ஸ். ஓகே. ஸ்டெப் 4 எல்லாம் படிச்சிருங்க. எல்லாமே படிச்சாகணும் கண்டிப்பா. டேபுலேஷன் கண்டிப்பா படிச்சாக வேண்டியதா இருக்கு. இப்போ முடிச்சாச்சு. இப்போ ஃபார்ம் 7 தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபார்ம் 7 ஃபார்மேட் 7 இருக்குல்ல, ரூல் நம்பர் 7 தெளிவாக, ஏன்னா அது 2 டைப் இருக்குது, எஸ்ஆர் நோ டைப் இருக்குது, டபிள்யூஹெச் ஃபார்ம் இருக்குது. இப்போ எஸ்ஆர் நோ டைப்னா என்ன அப்படின்னா, ஏற்கனவே அந்த டேபுலேஷன் ரூல் படி ஆட் இஃபோ அல்லது வெதரோ சேர்த்துக்கலாம் ரிப்போர்ட்டிங் வெர்புக்கு பதிலாக. ரிப்போர்ட்டிங் வெர்புக்கு அடுத்த சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு ஆல்ரெடி இப்போதான் நம்ம வந்து சொன்னோம். என்ன சொன்னோம்? இன்ட்ராகேட்டிவ்க்கும் எக்ஸ்க்ளமேட்டரிக்கும் சொன்னோமா? ஓகே. இப்போ பாருங்க, சி செட் டு ஹிம் இஸ் ஹி மேட். இன்ட்ராகேட்னா முதல் என்ன? கேள்வி வாக்கியம். சி செட் டு ஹிம் அப்படின்னா என்ன? அவ சொன்னா, சரி அதெல்லாம் கூட விட்டுருங்க, டேரக்டா டேபுலேஷன் யூஸ் பண்ணிடுவோம். செட் டு இருந்தா என்ன இருக்கும்? ஆஸ்கர். இப்போ ஒரு கேள்வி கேட்குறான், அவ்வளோதான். அப்போ அது ஆஸ்கராக தான் மாற்றி ஆகணும், டேபுலேஷன் படியே படிச்சுக்கலாம், மாற்றி ஆகணும். கமாவை தூக்கியாச்சு, இஃப் சேர்த்துக்கிறோம், சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் கொண்டாடுறோம், இஸ்ஸை வாசா மாத்துறோம், அதுக்கப்புறம் மேட்னு முடிக்கிறோம். கரெக்டா? சிம்பிள், அவ்வளோதான். இதுதான். அடுத்த ஹாவ் யூ
he said to her, have you done the homework? He said, he asked மாத்திரம் if ஜாயின் பண்ணிக்கிறோம். யூங்கிறது யாரா குறிக்குது? ஹெர்ரை குறிக்குது. அதனால ஷீன் போடுறோம். he said to her, அதனால ஷீன் போடுறோம். ஹாவ்ங்கிறது ப்ரெசண்டா இருக்கு, அதனால பாஸ்டா மாத்திரம் டன் த ஹோம்ஒர்க். புரிஞ்சா ரூல் படி? ஓகே, இவ்வளோதான். இப்போ WH ஃபார்ம் இருக்கு. WH ஃபார்ம் இருக்கு. ரிட்டைன் த கொஸ்டின் பாருங்க. வேர்ட் ஹூ வாட் வேர் இப்பெல்லாம் ஆரம்பிச்சா எப்படி போடுறது? சப்ஜெக்ட் கம்ஸ் பிஃபோர் த வெர்ப். சப்ஜெக்ட் கம்ஸ் பிஃபோர் த வெர்ப். வெர்புக்கு முன்னாடி சப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட் கம்ஸ் பிஃபோர் த வெர்ப். ஓகே. இப்போ he said to her, who is your father? He said to her, who is your father? இப்போ he asked her who her father was. இப்போ என்னன்னா இதுல வந்து WH வேர்டை அப்படியே உள்ள போடுற மாதிரி தான் இருக்கும். WH வேர்டை அப்படியே உள்ள போடுறோம். போட்டுட்டு இதான் இங்கே கன்ஜெக்ஷன் வேர்டாவே செயல்படுற மாதிரி இருக்கும். WH வேர்டு அதைத்தான் அங்கே டேப்லேஷனில் போட்டிருப்பாங்க. WH வேர்டு தான் WH போடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டேப்லேஷனில் கொடுத்துருப்பாங்க. சப்ஜெக்ட் என்ன? யுவர் ஃபாதருங்கிறது தான் சப்ஜெக்ட். யார்கிட்ட சொல்றா? ஹெர். ஸோ அப்போ ஹெர் ஃபாதர் தூக்கி இங்கே போட்டுரும். அதுக்கடுத்த வெர்பு ஃபார்மேட் என்ன? இஸ்ஸை வாசம் மாத்திரம். சப்ஜெக்ட் கம்ஸ் பிஃபோர் த வெர்ப். வெர்புக்கு முன்னாடி சப்ஜெக்ட் வந்துருச்சா? இதுதான் ஃபார்மேட். அடுத்த எக்ஸ்க்ளமேட்டரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளமேட்டரியில் ரிமூவ் த எக்ஸ்பிளனேஷன் வேர்ட் லைக் வாட், ஹவ் இது மாதிரிலாம் வந்தால் ரீப்ளேஸ் தட் வேர்ட் தட். கன்ஜெக்ஷன் வேர்டு போட்டுடலாம். அடுத்த ஆட் வெரி பிஃபோர் அட்ஜெக்டிவ்ஸ் வேர் ரெக்கார்ட். ஆட் வெரிங்கிற வேர்டை கண்டிப்பாக சேர்த்தே ஆக வேண்டும். ஆட் வெரி பிஃபோர் அட்ஜெக்டிவ்ஸ் வேர் ரெக்கார்டுங்கிறத சேர்த்தே அட்ஜெக்டிவ் முன்னாடி வெரிங்கிறத சேர்க்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க, புரியும் கண்டிப்பாக. ஓகேவா? ஓகே. ஹி செட் ஹவு பியூட்டிஃபுல் த தாஜ்மஹால் இஸ். இது இப்போ எக்ஸ்க்ளமேட்டர்னு சொல்லியாச்சு. ஹவ்வுங்கிற வேர்டு வந்துருச்சு. ஹவ்வுங்கிற வேர்டு வந்தாலே அது எக்ஸ்க்ளைம்டு தான் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ ஹி எக்ஸ்பிளைன் மாத்திரம். அதே மாதிரி கன்ஜெக்ஷன் வேர்டு தட்டுன்னு மாத்திரும். இப்போ ஹவ்வை தூக்கியாச்சு. சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் வரணும். கரெக்டா? த தாஜ்மஹால் சப்ஜெக்ட் வந்துருச்சா? இஸ்ங்கிறது என்ன? ப்ரெசன்ட் ஃபார்மா? அதை பாஸ்ட் ஃபார்முக்கு மாத்திட்டோமா? அட்வர்ப் என்ன? பியூட்டிஃபுல். அட்ஜெக்டிவ் என்ன? பியூட்டிஃபுல்லா அட்ஜெக்டிவ் தானே? அட்ஜெக்டிவ் தான். அட்ஜெக்டிவ் என்ன? பியூட்டிஃபுல்லா. பியூட்டிஃபுல் முன்னாடி வெரிங்கிற வேர்டு சேர்க்கணுமா? சேர்த்தாச்சு. த தாஜ்மஹால் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். முடிஞ்சா? அடுத்து she said what a picture it is. she exclaimed போட்டாச்சா? தட்டு சேர்த்தாச்சா? WH வேர்டை தூக்கியாச்சா? இங்கே சப்ஜெக்ட் இது இட்டு. இதைத்தான் பிக்சர் அப்படின்னு சொல்றோம். இட்டு. ஸோ இட். அடுத்த இஸ் என்ன பண்றோம்? பாஸ்டா மாத்திரம். வெரிங்கிற வேர்டு சேர்த்தாச்சு. பியூட்டிஃபுல் பிக்சர். அவ்வளோ முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச். இதுதான் என்ன? டைரக்ட் டு டைரக்ட் ஸ்பீச். ஸோ இப்போ உங்களுக்கு டேப்லேஷன்னா என்ன, அதை எந்த பார்ட்ஸை எங்கிட்டு மாற்றணும், எதை ப்ரெசண்டாக மாற்றணும், எதை பாஸ்டாக மாற்றணும், எந்த வேர்டை பாஸ்ட்டுக்கு மாற்றணும், எல்லாமே டேப்லேஷனில் ரொம்ப கிளியர் கட்டாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரொம்ப கிளியர் கட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட்மெண்ட் எப்படி மாற்றுறது, இம்பரேட்டிவ் எப்படி மாற்றுறது, இன்ட்ராகேட்டிவ் எப்படி மாற்றுறது, எக்ஸ்க்ளமேட்டரி எப்படி மாற்றுறது, எல்லாமே டேப்லேஷன் போட்டு பக்காவாக கொடுத்துட்டேன். எக்ஸாம்பிளையும் மாற்றி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ் டு கன்வெர்ட் டைரக்ட் டு, இது அதே தான் உங்களுக்கு. ஆனால் இன்னும் டெப்த்தாக நீங்கள் செஞ்சு பார்க்கறதுக்காண்டி, உங்களோட பேட்டர்ன் கரெக்டாக வரதான்னு பார்க்கறதுக்காண்டி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் எக்ஸாம்பிள் தான். இது எதுக்குன்னா நீங்கள் வச்சு பார்க்கறதுக்காக, உங்களால் மாற்ற முடியுதா கரெக்டாக அப்படின்னு பார்க்கறதுக்காக கொடுத்துருக்கு. ஓகேவா? அடுத்து அப்படின்னா கன்வர்ஷன் லெவல் 2A 2B. 2A 2ABங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் சொல்லியிருப்பாங்க. இதான் பாருங்க, WHல ஆரம்பிச்சா எப்படி பண்ணணும், லெவல் 2Bல SR நோ டைப்பா எப்படி இருக்கும், அது ஏற்கனவே நேராக மேலே பார்த்தாச்சு. ஓகேவா? ஜஸ்ட் உங்களுக்கு திரும்ப இன் டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கு. லெவல் 2Bன்னு பிரித்து காட்டி. அடுத்த லெவல் 2 எக்ஸைஸ், இந்த இதில் உங்களுக்கு எக்ஸைஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கு. ஓகேவா? கரெக்டாக பண்ணி பாருங்க. அடுத்த லெவல் 3ங்கிறது இம்பேரட்டிவ் சென்டென்ஸில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ரொம்ப இன்டெப்தா செட்டுங்கிறது எப்படி மாறும், கெட்டுங்கிறது டூங்கிறது எப்படி ஜாயின் பண்ணும், இதை இம்பேரட்டிவாக தெளிவாக கொடுத்துருக்கேன். அந்த இப்போ இம்பேரட்டிவ் சென்டென்ஸ் இங்கே இருக்கு, நேராக இம்பேரட்டிவ் டேப்லேஷனுக்கு போயிருங்க தெளிவாக. அதில் செட் டூ எப்படி மாற்றணும், கன்ஜெக்ஷன் வேர்டு எப்படி மாற்றணும், வேர் ஃபார்மேட்னா மாற்றணும், தெளிவாக போட்டிருப்பேன். ஓகேவா? அடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா எல்லாமே என்ன சொல்கிறது, எக்ஸாம்பிள் தான் வித் ஆன்சரோட இருக்கும். ஆனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அடுத்த 4 எக்ஸ்க்ளமேட்டரி டைப். வாட்டுன்னு ஆரம்பிச்சா எப்படி, ஹவுன்னு ஆரம்பிச்சா எப்படி, அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை. எக்ஸ்க்ளமேட்டரி ஹான் ஆரம்பிச்சா எப்படி, அலாஸ்னு ஆரம்பிச்சா எப்படி, சேடாக இருந்தால் எப்படி, சந்தோஷமா இருந்தால் எப்படி அப்படிங்கிறக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த லெவல் 5 பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் கலந்து கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஆல் டைப் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன்.
இம்பேரட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ் அந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேவா, ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதாங்க டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச். கிராமர் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரே ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சை நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா என்ன சொல்றது, ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அப்போதான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரியும். கன்ஃபார்மாக அப்போ மட்டும்தான் என்ன செய்யும், உங்களால் புரிஞ்சுக்கவே முடியும். ஏன்னா இப்போ நான் ஓவராலாக அந்த டேபிளை பாருங்க, அதை பாருங்க, இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன்ல, இது எல்லாமே உங்களுக்கு மனப்பாடமாக தெரியணும்ல. செட்டு இருந்தா இப்படி மாற்றணும், செட்டு இருந்தா இப்படி மாற்றணுங்கிறது உங்களுக்கு மனப்பாடமாக தெரியணுமே. அதானே இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து அந்த 7 ரூலில் ஏதாவது ஒரு ரூலில் தப்பு பண்ணால் கூட அங்கே ஆன்சரை மிஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன கேட்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இது டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கா இன்டைரக்ட் ஸ்பீச்சான்னு கேட்க மாட்டான். ஏன்னா அது ரொம்ப சிம்பிள், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஒருவேளை அவங்க கேட்டாலும் நமக்கு சந்தோஷம் விட்டுறலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இதை கரெக்டாக இம்பேரட்டிவ்க்கு மாற்றுங்க, கீழே கொடுத்துருக்க 4 ஆன்சரில் எது கரெக்டான இம்பேரட்டிவ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். 4மே இம்பேரட்டிவ் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஏன்னா கீழே வந்து ஸ்டேட்மெண்ட், இம்பேரட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டிவ் 4 சாய்ஸ் கொடுத்து இதுல எது இம்பேரட்டிவ் நீங்க மாத்திருக்கீங்கன்னா கேட்கவே மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா அது ஈஸியாக கண்டுபிடிச்சலாமே. கொஸ்டின் மார்க் வச்சு கண்டுபிடிச்சலாம், ஈஸி. ஏதோ ஒரு சின்ன க்ளூ வச்சு கண்டுபிடிச்சலாம். கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுமே இம்பேரட்டிவ் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு கொஸ்டின் மார்க் மாத்தி போட்டிருப்பானுங்க. நான் சொன்ன ரூலை மாத்தி போட்டிருப்பானுங்க. அப்ப இந்த 7 ரூலும் உங்களுக்கு தெரியணும். ரூல் தெரிஞ்சா மட்டும்தான் ஓகே இந்த ரூல் படிதான் அது கரெக்டா இருக்கு இம்பேரட்டிவ் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா சப்ஜெக்ட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் வெர்பு வந்திருக்கு, இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் எடுத்திருக்காங்க, இந்த இடத்துல கொட்டேஷன் எடுத்திருக்காங்க, இந்த இடத்துல ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் மாத்திருக்காங்க, இதுல இது ப்ரெசன்ட்ல இருந்து பாஸ்ட் கரெக்டா மாத்திருக்காங்க அப்படின்னு உங்களால தெளிவா போட முடியும். ஓகேவா, ஸோ டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிறப்ப இந்த பாசிட்டிவ், சூப்பர்லேட்டிவ், கம்பேரிட்டிவ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அந்த டாப்பிக்கும் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் படிக்கும் போது ஒரு பயங்கர ஒரு வேதனையா இருக்கும். என்னன்னா இது எல்லாமே ஒரு கொஞ்ச நேரத்தில் படிச்சு முடிச்சிடலாம். ஆனால் இது மட்டும் இந்த டைப் 1, டைப் 2, டைப் 3, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்லாம் அப்படியே இருக்கிற எல்லா கன்ஜெக்ஷன் வேர்டையும் மனப்பாடம் பண்ணி ஒரு பயங்கரமான டார்ச்சராக இருக்கும். அப்போ படிக்கிறப்பெல்லாம் ஒரு மனசை ஆறுதல் படுத்திக்கலாம். என்ன அப்படின்னா, நான் ஆறுதல் படுத்திக்குவேன் முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம். என்னன்னா, சரி டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சை கேட்காத வரைக்கும் நமக்கு பரவாயில்ல இது, ஏன்னா அதை கொண்டாந்துட்டாங்கன்னா இதை விட கொடூரமா இருக்கும்னு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நினைச்சதை வருத்தப்பட்டேன். பரவாயில்ல, இதை அவங்க டச் பண்ணல, நமக்கு நல்லதுதான், அதை நினைச்சு இதை கொஞ்சம் நம்ம நிம்மதியா படிச்சுட்டு போலாம் அப்படின்ட்டு. ஆனா அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி இதையும் கொண்டாந்து இப்ப இந்த வருஷம் வச்சுட்டானுங்க, டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சையும் வச்சுட்டானுங்க. ஸோ படிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகேவா, ஸோ அதனால டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சுங்கிறது நான் சொன்ன அந்த டேபுலேஷன் 4 டேபுலேஷனு 7 ரூல் தெளிவாக படிச்சிட்டீங்கன்னா பக்காவாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா, ஓகே. இந்த வீடியோக்கு கீழே இந்த பிடிஎஃபோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை தயவு செய்து படிங்க, டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. ஏன்னா இங்கிலீஷ்க்கு தான் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஜென்ரல் தமிழுக்கு எவ்வளவோ சேனல் இருக்குது, ஜென்ரல் தமிழுக்கு எவ்வளவோ டெஸ்ட் பேட்சஸ் இருக்குது, ஜென்ரல் தமிழுக்கு நிறைய மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, அகாடமிஸ் இருக்குது, சேனல் இருக்குது. ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரிஞ்சு பெருசாக கிடையாது. ஜென்ரல் இங்கிலீஷை மட்டும் எடுத்து செய்கிறதுக்கு இங்கே வந்து நிறைய பற்றாக்குறை இருக்குது. சரிங்களா, அதனால் இந்த பிடிஎஃபை தயவு செய்து டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு படிக்கிறவங்க அனுப்பி விடுங்க, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு படிக்கிறவங்க அனுப்பி விடுங்க. நம்ம சேனலில் கொஞ்சம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போட்டிருப்பேன், பறவை அப்படிங்கிற லோகோவோடு இருக்கும். அந்த சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் போட்டு வச்சுக்கோங்க. நான் வீடியோ போட்டோன்னா கண்டிப்பாக வரும். 6 மாதத்தில் கண்டிப்பாக வேலை வாங்கியே ஆகணும் குரூப் 2ல், அதை மறந்துடாதீங்க. ஓகேவா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிடிஎஃப் லிங்க்கில் இருக்குது, அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.